எதையோ எதிர்பார்த்து உதவி செய்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறத நம்ம திருப்பி செஞ்சாலே போதும். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நாம ஒன்று செய்யணும். ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தா அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும். அதையே எனக்கு தொழிலா கொடுத்த ஆண்டவனுக்கும் அந்த தொழிலுக்கு அஸ்திவாரமா இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். இயற்கையானது, ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். நாம கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மற்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். என்ன நண்பா? வணங்கி சந்தோஷம் கேட்கிற நீயும் திரும்பி பாசுத்தி 1000 காயம் தவிச்ச மனசில் சிரிப்ப விதைச்சா மனுஷனே தாண்டா. பாசம் காட்டி பின்னால் வந்தா கையான்பா கோப்பேண்டா. அடுத்த உசுர வாழ வச்சா கண்ணில் வச்சு காப்பேண்டா. அவன் வண்டான் நான் பொடி ஸ்கூல்ல புள்ளி போலா சதரே எட்டரு தெரிக்க யார் நீங்க கலிக்க சொல்லிட்டு பிகலடி வசல அசவாரா. ஓடஞ்ச மேகமே மழைய குடுக்குமே, கிழிஞ்ச விதையில தான் காடு பறக்குமே. புதிய எதிரியே வா என்னை எதிர்க்கவே, பழைய எதிரிகள் உன் ரசிக படையிலே.